ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தல அஜித் சார் சென்னை வந்துட்டாரு. நாளைக்கு ஓட் போடுறதுக்காக இப்போ சென்னை வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்போ ரேசிங்கில் செம்மையான வின்னிங் மொமெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க போகிறாரு. அண்ட் அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம AK64 படம் கன்ஃபார்மாக ஸ்டார்ட் ஆக போகுது. மே ஃபர்ஸ்ட் வீக்கிலலாம் கன்ஃபார்மாக AK64 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஃபேன்ஸ் அந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக செம்ம வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்ம தல அஜித் சாரும் ரேசிங் முடியறதுக்காக தான் வெயிட் பண்ணார். அண்ட் ரேசிங்கும் நல்லபடியாக ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம தல அஜித் சார் படத்தில் நடிக்க வந்திருக்காரு. அண்ட் AK64 படம் அவரோட ஷெட்யூலை சீக்கிரம் முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தல அஜித் சார் ரேசிங்க்கு கிளம்புறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டப்பிக்கு வருவார். இப்படி ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுவார். இனிமே படம் டிலே ஆகாது, கண்டிப்பாக சீக்கிரமே இந்த படம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்துருக்காரு AK64 படத்தோட டீமுக்கு. அண்ட் ஆல்சோ AK64 படத்துக்கு செம பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கிடைக்கல. AK64 படம் டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். தல அஜித் சாரோட சம்பளம் அண்ட் படத்தோட பட்ஜெட் இப்படின்னு அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ரூமர்ஸ் தான், எல்லாமே பொய் தான். ஏன்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைச்சாச்சு, பிக்கஸ்ட் ஹவுஸ் தான். அதனால் எந்த ஒரு டிலேவும் இனிமேல் நடக்காது, கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.